நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/7/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி, ஜூலை மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 5:32 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:21 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:21 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:21 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் புனித பயணங்கள், கோவில் குளம் என பக்தி மிக்க நாளாக இருக்கக்கூடும். புதிய திருப்பங்கள் ஏற்பட்டு விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும். உடைய புகழ் இன்று கண்டிப்பாக ஓங்கியிருக்க கொடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். சக ஊழியர்களின் உதவியும் கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டமிட்டுவீர்கள். இன்று காரியங்கள் அற்புதமாகவே நடைபெறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு கவனத்தை ஈர்க்கும். இன்று விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடும். கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். பக்தி மிக்க நாளாக இந்த நாளை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. முடிவில் மட்டும் தெளிவாக இருங்கள். இன்று பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்கும். காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக முடியுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். கல்விக்கான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்களுக்கு விளையாட்டு புத்தி வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று உங்களுக்கு மன தெளிவு பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். பக்தி மிக்க நாளாக இன்று இருக்க கொடுங்க. அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உடைய புகழ் ஓங்கியிருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயணங்கள் இனிமையாக அமைந்துவிடக்கூடும். புனித பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமண முயற்சிகள் வெற்றி நோக்கி செல்லுங்க. இன்று நீங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மன துளிவு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று அடுத்த விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய காரணங்கள் கண்டிப்பாக எதிலும் வெளிப்பட கொடுங்க. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. மனக்கவலை மட்டும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதன் காரணமாக குடும்பத்திலும் நிம்மதி இல்லாமல் போய்விடும். பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். செய்ய நினைத்த காரியத்தில் மட்டும் செய்யுங்கள். வீணான பிரச்சனைகளை தலையிட வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக மற்றவர்கள் மூலம் கிடைக்க கொடுங்க. என்ற புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் விலகி செல்ல கொடுங்க. என்று அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். தயவு செய்து வாக்குவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். என்று சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற
நல்ல விஷயங்களும் கேட்க கொடுங்க. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இந்த நாளை மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். காதலில் மட்டும் கொஞ்சம் ரிஷப ராசினியர்கள் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. முடிவில் தெளிவாக எடுப்பது நல்லது. காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. கண்டிப்பாக பொறுமை வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்துங்கள். காரியங்களை சுலபமாக ஜெயிக்க முடியும். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்ள முடியும். மாணவர்கள் இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. முடிவில் மட்டும் தெளிவாக எடுப்பது நல்லது. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அனைவரிடம் இடத்திலும் இன்று நல்ல பெயரை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முடியும் பட்சத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்பு. ரோகிணி. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரம் சீராக இருக்க கொடுங்க. முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எந்த ஒரு முடிவும் எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு நிம்மதி கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம். சக நண்பர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. தெளிவான சிந்தனை வெளிப்படக்கூடும். எதிர்ப்புகள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். உறவினர்கள் மத்தியில் இன்று தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக கடைபிடிக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்கள் மிகவும் அற்புதமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உறவினர் வருகையால் உங்களுக்கு மனமும் மகிழ கொடுங்க. பல வழிகளிலும் பணம் வந்து பாக்கெட்டை நிரப்பும். இருந்தாலும் செலவுகளை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்துவது நல்லது. அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட கொடுங்க. லாபமும் சீராக பெற கொடுங்க. அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. காரியத்தை கண்டிப்பாக சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். சாதித்து காட்டும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு கொஞ்சம் காணப்படும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பயணங்கள் திட்டமிட்டபடி நீங்க மேற்கொள்ள முடியாத நிலை கொஞ்சம் இருக்குங்க. யோசியுங்கள், சிந்தியுங்கள். எது சரி வரும் என்று பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். குழந்தைகள் மீது அக்கறை கொள்வீர்கள். பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வதும் நல்லது. சோதனைகளை எல்லாம் இன்று நீங்க சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். குடும்பத்துடன் சென்று கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். இன்று பெண்கள் முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். மன உறுதி வேண்டும். ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும். சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் யோசியுங்கள், முடிவில் தெளிவாகிடுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவர்கள் புது புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க திறமையாக செயல்படுத்துவீர்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் குடிவிடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கிய பணிகளை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று பயணங்கள் திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை இருக்குங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். உறவினர் வருகையால் மனம் மகிழுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் பணம் பல வழிகளில் வந்து பாக்கெட்டை நிரப்பும். மெத்தனமான போக்கு இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. முடிவில் தெளிவாகிடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. திருவாதிரை. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மனம் மகிழும் செய்திகளும் இன்று வரக்கூடுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். தொழில் மாற்றங்களை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உபரி பண வருமானமும் வந்து கொண்டிருக்குங்க. வெற்றிகள் கண்டிப்பாக குவியக்கூடும்.
மன தெம்பும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். இந்த நாள் உங்களுக்கு கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் என்ற திறமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டமிட்ட பணிகளை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மாற்றங்கள் ஏற்றங்கள் நிகழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. தொலைதூர பார்வையின்றி வெளிப்பட கொடுங்க. அதாவது தொலைநோக்கு பார்வையினால் சில முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் தடைகளும் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாங்க. கடகம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு திறமைகளால் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். உறவினர் வருகையால் மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. வெற்றிகள் கண்டிப்பாக குவியக்கூடும். மனசுக்குள் தெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மீது அளவற்ற பாசம் காட்டுவீர்கள். மனைவின் உதவிகளால் தன்னம்பிக்கையின்றி கொடுங்க. என்று வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. மன கவலை ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். திடமான மனதுடன் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடினமான உழைப்புக்கு நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள், என்று நல்ல பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. தயவு செய்து தாந்திரிகம் மாந்திரிகம் போன்ற விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். அதுவே உங்களுக்கு நன்மையாகவே நடக்க கொடுங்க. தயவு செய்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். வீண் விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம். வீண் பகையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று பணி சுமை அதிகமாக இருக்கக்கூடும். செய்ய நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் இன்று புதுவிதமான யோசனைகளை மேற்கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் வெற்றி நோக்கி செல்லும், கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புத்தம் புது விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். என்று மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், என்று மனக்கவலை ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் சரியாகும். மனக்குழப்பம் இல்லாமல் மட்டும் இருக்க பாருங்கள். மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருக கொடுங்க. பிள்ளைகள் மீது அளவற்ற பாசம் காட்டுவீர்கள். புது புது விஷயங்களில் நாட்டம் செல்ல கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். வீண் விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. திடமான மனதுடன் இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். பூசம், நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பாடுபட்டு சில வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். மனக்கவலை மட்டும் இல்லாமல் இருக்க பாருங்கள். தொலைந்த பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயில்யம், இந்த நாள் அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் பகைகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். வீண் மனக்கவலை இல்லாமல் கொஞ்சம் இருப்பது நல்லது. திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுங்கள். அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். அலட்சியமும் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். செய்ய நினைத்த காரியத்தை செய்யுங்கள். யோசித்து செய்யுங்கள். வெற்றி பெறும் வரை செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள், என்ற முடியாத காரியத்தையும் கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இஷ்டத்துக்கு மாறாக எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வீண் வழக்குகளை ஒத்தி போடுவது மிக நல்லது. வாகன சுகம் கண்டிப்பாக ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. உயர் அதிகாரியிடம் பணிவுடன் நடந்து கொள்வது நல்லது. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். என்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. எந்த காரியம் செய்தாலும் தாமதம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். எல்லாவற்றிலும் ஒருவித பயம் ஏற்படக்கூடுங்க. புதிய நபர்களின் நட்பும் உண்டாகக்கூடும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. அதிக வேலை வாய்ப்புகளை இன்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குங்க. முயலுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்ன ஒன்று வீணான செலவுகள் இருக்கும். வாகன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டிய இருக்குங்க. நல்லதும் கண்டிப்பாக நடக்கும். முயற்சி பண்ணுங்கள், சமாளித்து விடலாம். எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாகவும் என்று இருக்க கொடுங்க. பெண்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம்.
யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முழு முயற்சிகளை மேற்கொண்டால் பெண்கள் வெற்றி வாகை சூடலாம். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் சிம்ம ராசினியர்களுக்கு எதிர்ப்புகளை கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றியும் கொடுக்கும். என்ன ஒன்று குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். பெற்றோரிடம் மட்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சிறு வயது முதலே நிதி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை எல்லாம் நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் இன்று நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வீணான விஷயங்களை மட்டும் நீங்கள் தலையிட வேண்டாம். வாகன சுகம் என்று கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வாகன பராமரிப்பு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனை நீங்கள் சரி செய்வதற்கு பொறுமையும் நிதானமும் வேண்டும். பூரம். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. வீடு வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். புதிய நபர்களின் நட்பு ஏற்படக்கூடும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வீணான விஷயங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு நன்மையாக நடக்க கொடுங்க. நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரம். செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்றி ஏற்படக்கூடும். வியாபார தொடர்பான பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாகன சுகம் இன்று ஏற்படக்கூடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். என்று மன பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கான நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் அற்புதமாக கைகூடி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இஷ்டத்துக்கு மாறாக எண்ணிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. கவனக்குறைவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். இஷ்டத்துக்கு மாறாக சில காரியங்கள் நடந்தாலும் பயப்பட வேண்டாம். வீண் வழக்குகளை ஒத்தி போடுவது நல்லது. வாகன சுகம் கொஞ்சம் ஏற்படுங்க, பார்த்துக்கொள்ளுங்கள். உயர் அதிகாரியிடம் இன்று நீங்க கண்டிப்பாக நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கின்றது. நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. பயணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வெற்றி பெற முடியுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கூட சூடு பிடிக்க தொடங்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும். சக நண்பர்கள் சக ஊழியர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக இருக்குங்க. குடும்பத்தில் இருப்பவரால் நிம்மதி குறைவு ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. சிலருடைய சொல்லுக்கு நீங்க ஆட்பட்டு கொண்டு கொள்வீர்கள். இதனால் மன கஷ்டம் கொஞ்சம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு எடுக்க முடியுங்க. இன்று பெண்கள் உயர்வான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இனிய கனவுகள் மேம்பட்டு விட கொடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். பெற்றோர் சொல் பேச்சு கேட்டு நடக்க பாருங்கள். வீண் விவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி குறைவு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி அதையும் தீர்த்துக் கொள்வது நல்லது. முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்குங்க. அஸ்தம். என்று புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். இன்று கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி விடுவீர்கள். பிரச்சனைகள் மட்டும் வராமல் தடுப்பது நல்லது. எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்க கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது.
உயர் அதிகாரியிடம் இன்று நீங்க பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக அமையும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாழ்க்கையை நீங்க அற்புதமாக வாழ்வீர்கள். கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அவசர முடிவுகளை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். வீண் டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படும். பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியும். புதியதாக கடன்கள் வாங்க வேண்டாம். அப்படி வாங்கும் பட்சத்தில் அதிக வட்டி தொகைக்கு எந்த ஒரு கடனும் வாங்க வேண்டாம். துலாம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உறவுகளின் தொல்லையினால் வெறுப்பு கொஞ்சம் ஏற்படக்கூடும். எதையும் நீங்க சமாளித்து விட முடியும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டு வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. குறிக்கோளின்றி அலைய வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. இன்று தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். ஆதாயம் உங்களை தேடி வரக்கூடும். எதையும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். சிலருக்கு பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுகின்றது. பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவேறாத காரியத்தையும் நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். பெண்கள் இன்று சுய கௌரவம் மேலோங்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு அற்புதமாக கை கொடுங்க. பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலில் உங்களுக்கு உத்வேகம் ஏற்படக்கூடும். காதலில் நீங்க சின்ன சின்ன மனக்கசப்பை சந்தித்தாலும் எளிதில் வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று மாணவர்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட கொடுங்க. உறவுகளின் தொல்லைகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். சிலர் பணம் கேட்டு உங்களிடம் தொந்தரவு செய்யக்கூடும். கடன் பிரச்சனைகளை லாபகமாக கையாளுங்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. சரக்குகளை விற்பதில் கொஞ்சம் வேகம் காட்டுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியுங்க. இன்று நீங்க குறிக்கோளின்றி அலைய வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். உறவுகளின் தொல்லைகால் கொஞ்சம் வெறுப்பு ஏற்படக்கூடும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவு நேர பயணங்கள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். சரக்குகளை எப்படியும் விற்று திருப்பீர்கள். என்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இறை வழிபாட்டில் மட்டும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அது போதுங்க. விசாகம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். வம்பு வழக்குகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். வீண் விவகாரங்களை ஈடுபடாதீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குறிக்கோளோடு எதிலும் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வியாபாரம் விரிவாக்கம் செய்யக்கூடிய பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பதினால் மனம் மகிழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று அற்புதமாக எதிலும் காய் நகர்த்தி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கக்கூடும். வியாபாரத்தில் தன லாபம் அதிகரித்து செல்வ நிலையும் சீராக இருக்கக்கூடுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாக கொடுங்க. பெரிந்தவர்கள் ஒன்று கூடி பேரு இன்பம் காணும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். உடைய பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. வாகனங்களால் உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக சரியாகுங்க. பயப்பட வேண்டாம். புதிய சொத்துக்கள் அடைவதில் தாமதம் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாகவே அமைந்துவிடக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் நிதானமாக செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் உங்களால் சாதிக்க முடியுங்க. பெண்கள் இன்று எந்த ஒரு தடுமாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தன்னம்பிக்கை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அது போதும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும்.
காதல் வெற்றி நோக்கி செல்லும். காதல் முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டுங்க. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு வெற்றி வாகை சூட முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று மன தடுமாற்றமோ குழப்பமோ இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கூடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். அனுஷம் செல்வ நிலை சீராக உயரும். காரியங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடும். தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. புதிய சொத்துக்கள் சேருவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். செல்வ நிலையும் சீராக உயரக்கூடுங்க. எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. இந்த நாள் நீங்க வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்துவிடக்கூடும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் மட்டும் இருக்க வேண்டும். தனலாபம் சீராக அதிகரிக்க கொடுங்க. பிரிந்து சென்ற தம்பதியர் இணைந்து கண்டிப்பாக மகிழ கொடுங்க. எல்லா வகையிலும் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். என்று உங்களுடைய ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பல காரிய தடைகளை என்று நீங்கள் சந்தித்தாலும் இறுதியில் வெற்றியும் ஏற்பட கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனோதைரியத்தை இன்று அதிகப்படுத்த வேண்டும். செலவுக்கு ஏற்ற வரவும் கண்டிப்பாக இருக்குங்க. அதிரடியான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். அடுத்தவரின் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை என்று முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லது கண்டிப்பாக நடக்கும். நன்மை கண்டிப்பாக நடக்கும். ஏற்ற மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்க கொடுங்க. என்று பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இடைவிடாமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் ஆசைகள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று என்ன சமையல் செய்வது என்ற குழப்பம் இருக்குங்க. அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதலை நீங்க விட்டு பிடிப்பதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. காதலும் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் மனப்பதட்டமோ குழப்பமோ கொள்ளாதீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கூட நிறைவேறுங்க. மாணவர்கள் மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. சொன்ன சொல்லையும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. நன்கு படியுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. உயர்வான வாழ்க்கை என்று நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தனலாபம் சீராக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். குடும்ப செலவுகளை எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். குழப்பமில்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. போராடும் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. செலவுக்கேற்ற பண வரவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் சேரக்கூடுங்க. மற்றவுடன் என்று பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசுங்கள். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திராடம் யாருடைய விஷயத்திலும் தலையிட வேண்டாம்.
குழப்பங்கள் இல்லாமல் இன்று நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விடுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக தீருங்க. சிறப்பான வாழ்க்கை கிடைக்க பெறுங்க. தன லாபம் ஓரளவு அதிகரிக்க கொடுங்க. விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. பல தடைகளை தாண்டி இன்று நீங்க முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். நண்பர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தங்கள் சம்பாத்திய நிலை சீராக உயர கொடுங்க. மிகவும் கடினமான செயல்களை கூட எளிமையாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று திட்டமிட்டபடி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. கூடுதலாக உழைத்து இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சக நண்பர்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள். குடும்பத்துக்கும் உதவியாக இருப்பீர்கள். சகோதர சகோதரியிடம் இன்று நீங்க சிரித்து பேசி பழகும் விட முடியுங்க. சுய தொழில் கூட ஓரளவு லாபம் கிடைக்கும். செய்தொழில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை திறன் அதிகரிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் இன்று இணைய கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலில் முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதல் கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். இன்று பெண்கள் குழப்பமான மனதிலிருந்து விடுபட வேண்டும். கண்டிப்பாக சுய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யுங்க. முக்கிய முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். இன்று பெண்களுக்கு அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இன்று மாணவர்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுங்க. மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், இந்த நாள் உங்களுக்கு முடிவுகள் அனைத்தும் மிக தெளிவாக இருக்கக்கூடும். பயணங்கள் ஓரளவு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பிறரிடத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் பகை ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. கடினமான பணிகளையும் இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். என்ற உறவுகளின் தொல்லையால் வெறுப்பு கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. தயவு செய்து சில நபரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். திருவோணம், என்று மனோதைரியத்தை அதிகப்படுத்துங்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்லவையாக நடக்குங்க. யாரையும் நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். யாரிடமும் இன்று நீங்க எதிர்த்தும் பேச வேண்டாம். இறைவன் சரணாகதி அடையுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தாந்திரிகம் மாந்திரிகம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு பண விரயம் செய்ய வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். அவ்விட்டம் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். காரியங்களில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். அனைவரிடத்திலும் இன்று நன்மைகள் ஏற்பட கொடுங்க. முக்கிய முடிவுகள் எல்லாம் மிக தெளிவாக எடுப்பீர்கள். யாரிடமும் இன்று பகை உணர்வு போன்றவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மனோதைரியத்தை அதிகப்படுத்துவது நல்லது. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இணை பிரியாத இன்று எதையும் நீங்க செய்து முடிக்க முடியுங்க. சகோதர சகோதரிகளிடம் இன்று நீங்க மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. இந்த நாளை நீங்க ரகசியங்களை பாதுகாப்பதில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கும்பம் ராசினியர்கள், என்ற வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். நெளிவு சுழிவுகளை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. நண்பர்களின் சந்திப்பு இன்று மகிழ்ச்சியை கொடுக்கும். தங்களுடைய சம்பாத்திய நிலை கண்டிப்பாக உயரும். மிகவும் கடினமான செயலை கூட எளிமையாக செய்து முடிக்க முடியும். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக நல்லது. இறைவன் அருளால் சாதகமான பலன் கிடைக்குங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக இருக்கும். திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்பால் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பும் இன்று ஏற்பட கொடுங்க. என்று பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியும். சாதகமான நல்ல பலன் எல்லாம் ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். தைரியமாக எதையும் செய்யுங்கள். அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும்.
என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நீங்க தயவு செய்து தலையிட வேண்டாம். பஞ்சாயத்துக்களும் பண்ண வேண்டாம். கும்ப ராசினியர்கள் கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விட முடியுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பயணங்கள் செல்லும்பொழுது எச்சரிக்கையுடன் சென்று வர பாருங்கள். உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். அதேபோல் வார்த்தைகளில் நீங்க தெளிவாக உச்சரிப்பது நல்லது. நீங்கள் ஒன்று சொல்லப்போக மற்றவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நடைமுறை சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பமான மனதிலிருந்து விடுபடுவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை கொஞ்சம் நீங்க அமைதி காக்க வேண்டும். என்று மாணவர்கள் புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுத்துக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நண்பர்களின் சந்திப்பு என்று மகிழ்ச்சி கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. வீண் விவகாரங்களை தள்ளி வேண்டாம். என்று எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. நிறைவேறாத காரியமும் கண்டிப்பாக இன்று நிறைவேற கொடுங்க. சதயம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். வியாபார நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். மொழி சார்ந்த விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். ஜோதிடம் கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வமும் ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திட்டமிட்ட வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கூடுதலாகவே பண வரவு இன்று கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் நிம்மதி குறைவு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். வெற்றி வாகையும் சூடுவீர்கள். எல்லா நன்மைகளும் தேடி வரக்கூடும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சுமூகமான உறவை மட்டும் வெளிப்படுத்துங்கள். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறுங்க. சின்ன சின்ன தொல்லைகள் இருந்து விடுபடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மேனும் ராசினியர்கள் என்ற நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்ன ஒன்று, இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியவில்லை இருக்கின்றது. அதனால் சில விஷயங்களை எச்சரிக்கையுடன் கையாளுவது நல்லது. சுறுசுறுப்பை மேம்படுத்தி கொண்டால் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். தன லாபம் உங்களுக்கு சீராக அதிகரிக்க கொடுங்க. சரக்குகளை விற்பது வாங்குவது போன்ற விஷயங்களில் ஆர்வம் உங்களுக்கு வெளிப்படக்கூடும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளையும் கண்டிப்பாக செய்து கொடுக்க முடியும். புதிய வேலை வாய்ப்புக்கான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்வீர்கள். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்காது. போதும் என்ற மனப்பான்மையில் தான் இருக்கக்கூடும். குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. இருந்தாலும் யாரையும் நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விடுவீர்கள். மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை வளர விடாமல் சமாளித்து விடுவது நல்லது. வீண் விவகாரங்களில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்ள வேண்டும். புத்தி சாதுரியத்தை வெளிப்படுத்துவது மிக நல்லது. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. குழப்பமான மனதிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியுங்க. சுகம் தனலாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இந்த நாளை மிகவும் அற்புதமாக கொண்டாடி மகிழ்வர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். அது மட்டுமில்லை, சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். இன்று குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க முடியுங்க. இன்று காதல் கொஞ்சம் மன கசப்பை கொடுக்கும். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். எந்த ஒரு முடிவும் முழுமையாக எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். மாணவ கண்மணிகள், நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்றென்று இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள்.
நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று நீங்க உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய வேலை வாய்ப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தன லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். காரியத்தில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மற்றவரிடம் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். நீங்கள் முன்பு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். தன்னம்பிக்கை வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியமான ஆற்றல் நின்று வெளிப்பட கொடுங்க. மனைவி கருத்தரித்தல் போன்ற மகிழ்ச்சியான செய்திகளும் இன்று வரக்கூடுங்க. உத்திரட்டாத்தி. நிலவில் உள்ள பணம் வாங்குவதில் சிக்கல் இருக்கும். குழப்பம் இல்லாமல் மட்டும் இன்று பார்த்துக் கொள்ள வேண்டும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். ஒரு முறைக்கு இருமுறை அலைசி ஆராய்ந்து எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் நீங்க இனிமையான நாளாக கொண்டாடி மகிழ்வது உங்கள் கையிலே உள்ளது. ரேவதி. மன தெளிவு என்பது வேண்டுங்க. குழப்பம் துளி கூட இருக்கவே கூடாது. கடன் விஷயங்கள்ல ரொம்ப லாபகமாக கையாள வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை ரொம்ப பொறுமையாக செல்லப்பட வேண்டும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். அடுத்தவர் விவகாரங்களை ஈடுபட வேண்டாம். வீணான பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையிலே உள்ளது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.